உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நமக்கு எல்லாமே தெரியும், ஆனா எப்படி தடுக்கிறதுன்னு வழி மட்டும் தெரியல. அப்ப எங்க ஃபேமிலியை காப்பாத்தவே முடியாதுங்கறீங்களா? நீங்க ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க. மேம், எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க பண்றோம். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். ஏன்னா உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களுக்கு என்ன உதவி எப்படி செய்யணும் சொல்லுங்க. உங்க ஃபேமிலி உள்ள இருக்கு. இப்ப நீங்க தான் ஏதாவது சொல்லணும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன மாதிரி கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு. அப்பதான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எங்க பாருங்க, எங்க ஃபேமிலி ரொம்ப சாதாரண ஃபேமிலி. இவ்ளோ ஆபத்தான டெரரிஸ்டை எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். கீர்த்தி, நிதானமா இரு. ரிலாக்ஸ் ப்ளீஸ். நீ அழாத ராதா, ப்ளீஸ். ராதா, ராதா, நாம நம்பிக்கையை இழக்க கூடாது. நாம யாருக்கும் எதுவும் ஆக விடக்கூடாது. இனி இந்த டெரரிஸ்டோட நாம தான் சண்டை போடணும். ராதா மோகன் தான். இந்த ஐஜாக்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குப்பா. 36 மணி நேரம் ஆச்சு நான் ஒழுங்கா தூங்கி. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கிக்கிறேன்னா அது வரைக்கும் நீங்க ஒழுங்கா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த தாமினியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்திரி. எதுக்கு? டேய் பொடியா, எதுக்கு எங்க கிட்ட கேட்காம இடத்த மாத்துன? போ, போய் பின்னாடி உட்காரு. போ, நீ உட்காரு. தம்பி, இங்க உட்காரு. இதற்கிடையில் பிருந்தாவனிலிருந்து ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. ஃபேமஸ் பப்ளிஷர் மோகன் திரிவேதியின் மகள் குஷி திரிவேதி போர்வெல்லில் மாட்டிக்கொண்டால். ரெஸ்கியூ டீம் சரியான நேரத்தில் சென்று விட்டார்கள். ஆனால் பலத்த மழை காரணமாக குழந்தையை காப்பாற்றுவது மிகவும் கடினமாகிவிட்டது. நீங்க பாக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் பஸ்ஸை இப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் இதுக்காக ட்ராலரோட எக்ஸ்பர்ட் டிரைவரை கூப்பிட்டிருந்தாங்க. ஆனா அவர் இந்த இடத்துக்கு இன்னும் வந்து சேரவே இல்லை. இந்த நேரத்துல மிஸ்டர் மோகன் மொத்த ரெஸ்கியூ ஆபரேஷனையும் அவரே பண்ணிட்டு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். என்னோட அம்மா ராதா திரிவேதி காணாம போயிட்டாங்க. யாராவது காணாம போன என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ். என்னோட கோல்ட் ஸ்டோரேஜ் காலியா தான் இருந்துச்சு சார். ஒரு தடவை நாம போய் அதை செக் பண்ணி பார்க்கலாமே. ஆனா மேம், நீங்க எதுக்காக எங்களுக்கு இதெல்லாம் காட்டுறீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ராதா மோகன் தானே போன வருஷம் ஸ்கூல் பஸ்ல இருந்த பசங்களை காப்பாத்துனாங்க. அண்ட் ராதா மோகனுடைய மக போர்வெல்ல விழுந்தப்போ இவங்களே தானே அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. இந்த ராதா தானே கோல்டு ஸ்டோரேஜ்குள்ள 18 மணி நேரம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க தைரியத்தை இழக்கவே இல்லையே. மோகன் தானே அதுக்கப்புறம் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணாரு. எந்த சிச்சுவேஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தோல்வி அடைஞ்சாங்களோ அங்க இவங்க 2 பேரும் அவங்களுடைய சமயோஜித புத்தியினால ரொம்பவே தைரியமா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க. இவங்க சாதாரணமானவங்க இல்ல.
எக்ஸ்ட்ரீம் பிரஷர்ல கூட இவங்க அவங்களோட ஸ்மார்ட்னஸ்ல வேலை செய்யறாங்க. சமயோஜிதமா யோசிச்சு பண்றாங்க. சிச்சுவேஷனை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க. நம்மளோட ரெஸ்கியூ மிஷனை கூட ராதா மோகன் தான் செயல்படுத்த போறாங்க. என்ன உளறிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களால ஒரு வேலையை செய்ய முடியல, அந்த பாரத்தை தூக்கி எங்க அண்ணன் அண்ணி மேல போடாதீங்க. இது உங்க வேலை தானே, நீங்க பண்ணுங்க. என் அண்ணனையும் அண்ணியும் பலியாடாக வேண்டிய அவசியம் கிடையாது. கீர்த்தி, மேம் ப்ளீஸ், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க ஃபேமிலி இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் ரொம்பவே ஆபத்தானவங்க. இந்த பிரச்சனையில எங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்ல எங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆகவே கூடாது. இது உங்க டியூட்டி, இதை நீங்க தான் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க, அதுவும் சீக்கிரமா பண்ணுங்க. என்னமோ கம்மு போட்டு ராதா கூட ஒட்டி விட்ட மாதிரி இவ்ளோ க்ளோஸா ஒட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான் பாரு மோகன். இடியட். மௌனையா, மௌனையா எந்திரிங்க, மணி 5 ஆச்சு. ஐயோ மௌனையா எந்திரிங்க. டீ கூட இந்த இடத்துல நான் எப்படி டீ கொண்டு வருவேன்? ஹே ஹலோ, நீ இருக்கிறது ஃப்ளைட், உன்னோட பெட்ரூம்ல இல்ல. டீ வேணுமா? டீ. நீ வாய மூடுறியா? ஐயோ மௌனையா, நீங்க என்ன பண்றீங்க? இல்ல காலங்கத்தால கிண்டல் பண்ற பாரு. டீலாம் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.